ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, இந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 9 வசனங்களுக்கு நாம் விளக்க உரையை வழங்கியிருக்கின்றோம். எனக்குள் எழுகின்ற ஒரு முக்கியமான கேள்வி, இந்த இஸ்ரேல் நாட்டை சுற்றி எத்தனையோ மக்கள் இருக்கின்ற பொழுது இந்த அமலோக்கியர்களை மட்டும் ஏன் குறிப்பிட்டு தாக்க, அதுவும் முதன்மையானதாக வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. இது நல்ல அருமையான கேள்வி. நாங்கள் இது கேட்க முட்டுறதுனாக்க நல்ல செய்திகள் சொல்லாமல் விட்டுருப்போம். அதனுடைய விளக்கமாக சின்ன சின்ன கருத்துக்கள் சொல்லலாம். இரண்டாவது அமலக்கியர்களை மட்டும் ஏன் தாக்க சொல்கிறாரு, ஏன் மோபேரை ஒரு பிலிஸ்தியரை அதெல்லாம் போயிருக்கலாமே அப்படின்னு அது ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் குறிப்பிட்ட அமலக்கியர்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் அனைத்தையும் கொண்டு விடுங்கள்னு சொன்னதுக்கு நான் விளக்க சொன்னேன். ஹெரம்னு நீங்கள் சொன்னீங்க அழகாக, அதனுடைய விளக்கத்தை நம்ம சொன்னோம். அந்த பின்னணியில் இந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். உதாரணத்திற்கு இந்த இஸ்ராயல் மக்கள் எப்பொழுதும் தங்கள் வாழ்நாளில் தங்களை நேசித்தவர்களை, தங்களுக்கு உதவியவர்களை நன்றி மறம்பால் நினைவு கூர்ந்தார்கள். அதே போல் தங்களை வாட்டி வதைத்தவர்களை, ஆபத்தில் உதவாதவர்களை, காட்டி கொடுத்தவர்களை அவர்கள் மறக்கவே இல்லை. அந்த வன் சின்னத்தோடும் அறச்சின்னத்தோடும் நாங்கள் எடுப்பார் பிள்ளையா, யாருமில்லாத நேரத்தில் தவித்த போது எங்களுக்கு உதவவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டதை நான் பார்க்குறோம். திருப்பாடல் 137 இறுதி வசனம், உன் குழந்தைகளை பிடித்து பாறையின் மேல் மோதி அடிப்போர் பேறு பெற்றோர். எளியவர் பேர் பெற்றோர், சிறைப்பட்டோர் பேர் பெற்றோர், கனிவுடையோர் பேர் பெற்றோர், இரக்கமுடையோர் பேர் பெற்றோர். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் விண்ணரசு உரிமையாகும். உன் பிள்ளைகளை பிடித்து பாறையின் மீது அடிப்போர் பேர் பெற்றோர். மக்காரியோஸ் மக்காரியோஸ், இல்லைங்களா பரூக் பரூக். எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலையும் மக்காரியோஸ்னா பிளஸட், எபிரேய மொழியில் பரூக்னா பிளஸட். இப்போ இவங்க யாரை பற்றி பிளஸடுங்கிறாரு, யாரை பார்த்து மக்கரே சொல்கிறாரு, உன் குழந்தைகளை பிடித்து பாறையின் மீது அடிப்பார்கள். ஏன் அடிக்கிறாங்க, யாருடைய குழந்தைங்க அது? இஸ்ராயல் அழிக்கப்பட்ட போது, எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்ட பொழுது, அதனுடைய ஆலயங்களும் பீடங்களும் தகர்த்தப்பட்ட பொழுது உதவி கூறாமல் வேடிக்கை பார்த்தவர்கள், காட்டி கொடுத்த நாட்டினர்கள் அவர்கள். அவ்வளோ கோபம் இருக்குது. எங்கள் கோயில் இடிக்கும் போது, எங்கள் ஆலயத்தை தீக்கிரையாக்கும் போது, எங்கள் மனைவியரை உங்கள் கண்பாக கற்பழித்த போது நீ கைகட்டி பார்த்தீங்களே, இவனுக்கு வேணும் வேணும்னு சொன்னீங்களே, உங்களை எப்படி நான் மறப்பேன்? உங்கள் பிள்ளைங்களை பிடிச்சி பாறைமேல் அடிக்கிறோம். அந்த அறச்சினம் அது செய்ய மாட்டாங்க, செய்ய விட மாட்டாங்க. அந்த அறச்சினம், அந்த தவிப்பும் ஒரு உக்கிரமான கோபம் வெளிப்படுகிறது. அதுதான் பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது 3 மக்களை இஸ்ராயல் மக்கள் எப்பொழுதும் நன்றியோடு நினைவு கூர்ந்தார்கள். அதில் ஏதோம், மோவாப் மற்றும் அமலக்கியர்கள் அவங்க இந்த 3 இனத்தும் தனிப்பட்ட சிறப்பு நிலையை அடைகிறார்கள். இவங்க 3மே தாக்கி அழித்து அல்லது இவர்களோட ஒப்பந்தம் செய்து கொண்டு நாட்டை கடந்து போனார்கள். அதில் கேனைட்ஸ் என்று சொல்லப்படுகிற கேனியர்கள் மக்களுக்கு தயவு காட்டுகிறார்கள், வழிவிடுகிறார்கள், ஆண்டவர் பெருண்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். ராகாபுடைய கதையை நம்ம பார்த்தோம் யோசுவா புத்தகத்தில். ஒரு விலை மாதாக நகரத்தின் விளிம்பிலே வாழ்கிற மாவட்டத்தின் மதுச்சுருளை குடிலமைத்து தன் தொழிலை செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி. ஆனால் அவள் இயேசுவின் தலைவனை பட்டியலில் இடம்பெறுகிறாள். ஏன்? அவள் இஸ்ராயல் மக்களுக்கு இரக்கம் காட்டினார். நினச்சி பார்க்குறாங்க. அதான் மிக முக்கியமான ஒரு கருத்து. அந்த வகையில் பார்க்கும்போது உதாரணத்துக்கு விடுதலை பயணங்கள் 17-18 வாசிப்போமே. 17 8 முதல் 16 உள்ள இறை வார்த்தைகளை பார்த்தோம்னாக்க எ ப்ராஃபிட்டிக் ஜட்ஜ்மெண்ட் வருது. விடுதலை பயணங்கள் 17-15 வாசிப்போம். மோசே பலிப்பீடம் ஒன்று கட்டி அதற்கு யாவே நீசி என்று பெயரிட்டு அழைத்தார். ஏனெனில் ஆண்டவரின் அரியணை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது. இதனால் தலைமுறை தோறும் அமலோக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்று உரைத்தார். தலைமுறை தோறும் ஆண்டவர் அமலோக்கியரோடு போரிடுவார். அங்கே ஒரு கோபம், எ ப்ராஃபிட்டிக் ஜட்ஜ்மெண்ட், ஒரு இறைவாக்கு தீர்ப்பு அங்கே சொல்லப்படுகிறது. விடுதலை பயணநூல் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 உள்ள இறைவார்த்தைகளில் அமலோக்கியர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கடவுளுடைய கோபம் எப்படி, அந்த கோபம் எவ்வளோ நாளைக்கு, அதே சொல்கிறாங்க. இப்போ விடுதலை பயண நூலுக்கும் 1 சாமுவேல் புத்தகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகள் அந்த கோபம் தாங்கிட்டு இருக்குது. 600 ஆண்டுகளுக்கு பிறகு கடவுள் அவங்களை தண்டிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு.
அப்போ வந்து 17:15, 17:16 ரெண்டையும் வாசிப்போம். இப்போ 16 வாசிப்போமே. ஏனெனில் ஆண்டவன் அரியணை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது, இதனால் தலைமுறை தோறும் அமலோக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்றுரைத்தார் அவர். அப்போ இப்போ போராட்டம் அந்த கோபத்தினுடைய எதிரொலி, அந்த வெஞ்சனத்தினுடைய பழிவாங்கம் படலாம், சரிங்களா? அப்போ இது முக்கியத்துவம் வாய்ந்தது. தலைமுறை தோறும் ஆண்டவர் போராடுகிறார். தோர் என்கின்ற அந்த நிலையை செயல்படுத்தும் வண்ணமாக இந்த போர் நடக்குது. அப்போ நீ வந்து இந்த இடத்துல நீ தான் யோசுவா, இந்த இடத்துல நீ தான் மோயிசன், போருக்கு போ, புனித போருக்குள்ள போ, ஆண்டவர் உனக்கு முன்பாய் சென்று வழிகளை செம்மைப்படுத்தி உனக்காய் அவர் போராடுவார். இது என்னுடைய போர், உன்னுடைய போர் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் அமலேக்கியரோடு போர் தொடுக்க சவுலை அழைக்கிறார். ஆனால் சவுல் அது வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அது முதல் கருத்து. ஆகவே தான் சவுலுடைய கீழ்ப்படியாமை மிக மோசமான ஒரு இடைநிலையை அவருக்கு பெற்றுத்தருகிறது. 1, புனித போரிலே தகுதியானவர்கள் பங்கேற்கவில்லை. 2, அவனுடைய குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. 3வது, தாண்டொடித்தனமாக தான் விரும்புவதைப் போல போருடைய வியூகத்தையும் போரினுடைய முடிவையும் மாற்றியமைத்துக் கொள்கிறார். 3 நிலைகள் அவர் தவறுகிறார். இறைவனுக்கு எதிராக, இறை அடியாருக்கு எதிராக, தன் விருப்பம் போல இந்த 3 நிலைகளையும் அவர் தனக்கே வைத்துக் கொள்வதனால் இந்த தண்டனை அதிகபட்ச தண்டனையாக மாறுகிறது. இது முதலுக்கு அதிகாரம். அதே போல் கேனியர்களை பற்றி ஒரு சின்ன செய்தியை நம்ம பார்ப்போம். கேனியர்கள் இஸ்ராயல் மக்கள் காணலையாமல் செங்கடலை கடந்து பாலைவனத்தில் அலைந்து திறந்த போது தங்கள் நாடு வழியே போக அனுமதிக்கிறார்கள். உணவும் உறையோடும் தந்தரோடைய ஆதரிக்கிறார்கள். அந்த ஆதரவை நினைத்து பார்த்து, அன்னைக்கு ஆதரவு காட்டினீங்கல்ல, உங்களுக்கு நான் அந்த ஆதரவு காட்டுறேன். அன்னைக்கு கோபம் காட்டினீங்கல்ல, உங்களுக்கு பட்சம் காட்டுறேன். அதுதான் வந்து இஸ்ராயலுடைய மனநிலை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அதுதான் வந்து அந்த மறுபடியும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அமலேக்கியரையும் கேனியரையும் ஒருங்கே இறைவன் நடத்த மாட்டார். நீதியின் கடவுளாகிறார். இரக்கம் காட்டினாய், இரக்கம் பெறுவாய். அதான் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார். நீ இரக்கம் காட்டவில்லை, உனக்கு இரக்கம் மறுக்கப்படுகிறது. அது அமலேக்கியருக்கு போர் முறை நிலைகள் உருவாக்குறது. அதே போல் பாருங்களேன், 2 சாமுவேல் 12:4 வாசிப்போமே. 2 சாமுவேல் 12:4. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளினின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். 2 சாமுவேல் 12:4 வந்து ஹமால் என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துது. அதாவது ஸ்பேர்டு அப்படிம்பாங்க. தனக்குன்னு வச்சுக்கிறது, தன் எண்ணத்துக்குன்னு வச்சுக்கிறது, தன் திட்டத்துக்குன்னு வச்சுக்கிறது. ஸ்பேர்டு. இட் டிட் நாட் வாண்ட் டு ஸ்பெண்ட் இட் அவுட். ஸ்பேர்டு சம் மணி ஃபார் ஹிஸ் ஓன் ஃபியூச்சர், ஹிஸ் ஓன் ஓல்டேஜ் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த கிராஜுவேட்டி, பென்ஷன் பண்ணலாம் இந்த ஹமால் இந்த வார்த்தைகளாக வருகிறது. இப்போ அது வந்து 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை சந்திக்கிறோம். அதே ஒரு காரியத்தை சவுல் செய்கிறார். இந்த முதல் தரமான ஆடு மாடுகள், 2ஆம் தரமான ஆடு மாடுகள், கழுதிய ஒட்டகங்கள், அதெல்லாம் ஹமால். மற்றது ஹெரம். ஹமாலும் ஹெரமும் அங்கே போட்டி நிற்கிது. எல்லாரும் ஹெரமுக்குள்ளே வரணும். இதை ஹமால் பண்ணிவிட்டு அங்கே ஹரம் பண்ணுறார். ஹமால் எதுக்கு? அவருக்காக, பர்சனல் கெயினுக்காக. அதாவது இப்ரேம் மொழியில் வந்து பெட்ஸான்னு ஒரு வார்த்தை இருக்குது. பெட்ஸா என்றால் லஞ்சம், கையூட்டு, கட்டு. ஒரு டைலர்ட்டை நம்ம துணி கொடுத்தோம்னாக்க அவர் ஒரு கட்டு எடுத்துக்குவார். யூ வில் ஹாவ் இஸ் ஓன் கட் இன் திஸ் கிளாத். அந்த கமிஷன் தான் வந்து கையூட்டு என்று இப்ரேம் மொழி சொல்கிறது. அதற்கு இணையான சொல் தான் வந்து ஹமால். அந்த கையூட்டு, லஞ்சம், தனக்குத்தானே ஒரு பங்கை ஒதுக்கி வைத்துக் கொள்வது தான் ஹமால். சவுல் முதல் தரமான ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், 2ஆம் தரமான ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகளை தனியாக வச்சுட்டு ஹெரமுக்கு வந்து ஒன்றுமில்லாது, வலுவானது, தொழுவானது, பயனற்றது, கூன் குருடு அதெல்லாம் போட்டு அழிக்கிறார். ஹெரமுக்கு உட்படுத்துகிறார். சவுல் செய்கிற மிகப்பெரிய தவறாக அந்த இடத்தை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு கருத்தாக அந்த கடைசி வசனம் 9ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதி வாசிப்போமே. அற்பமானவைகளையும் பயனற்றவைகளையும் முற்றிலும் அழித்து போட்டனர். முதல் தரம், கொழுத்தது, சிறந்தது, வளமானது, வலிமையானது தனக்கு. அற்பமானது, பயனற்றவை, நல்லவைகள் அல்லாதவைகள் அனைத்தையும் முற்றிலும் அழித்து போட்டனர். ஹெரம் அங்கே வருது. முற்றிலும் அழித்து போட்ட, கொன்று அழித்து ஒழியும்னு சொன்னார். முற்றிலும் அழித்து போட்டனர். எதை பண்ணுறாரு? பயனற்றதை, தேவையற்றதை, அற்பமானதை. ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடக்க நூல் வருகிற அழகான இறை இயல் மாந்தரை நாம் படம் பிடித்து மறைக்கொள் வகுப்புகளை சந்தித்திருப்போம். காயின், ஆபேல் இருவரும் பழி செலுத்த செய்கிறார்கள். காயின் தனக்குரிவிலிருந்து பழி செலுத்துகிறான். ஆபேல் தனக்குரிவிலின் மேலானவற்றை, கொழுத்ததை, சிறந்ததை பழி செலுத்துகிறான். அந்த பழி ஆண்டவர் ஏற்றவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் மீது பொறாமைப்பட்டு காயின் தன் அண்ணன் மேல் விழுந்து அவனை அடித்துக் கொள்கிறார். அந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். அதில் கடவுளுக்கு கொடுக்கும்போது சிறந்ததை, உயர்ந்ததை, உன்னதமானதை கொடுக்க நம்ம அழைக்கப்படுகிறோம்.
தனக்கென்று வைக்கும்போது இல்லாத பொழுதும் ஆண்டவருக்கு கொடுக்கின்ற மணலை இன்னும் உயர்ந்த உண்நிலை என்பதைத்தான் இயேசு விதவின் 2 செப்பு காசுகளை குறித்து காட்டி விளக்கம் சொல்கிறார். இந்த இடத்துல சவுல் ஒரு மாற்று மனிதராக தருகிறார். வேற்று மனிதராக இன்டிஃபரண்ட் மேனாக கடவுள் நடக்கிறார். உயர்ந்தது, பயனுள்ளது, சிறந்தது தனக்கென்று வைத்துக்கொண்டு அற்பமானது, பயனற்றது, தேவையற்றது கடவுளுக்கென்று கொடுக்கிறார். அந்த மனநிலை பாருங்கள். கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. கொடுப்பதற்கு எபிரேய மொழியில் நத்தான் என்று வார்த்தை இருக்கிறது. நத்தான் என்றால் தருதல், பரிசளித்தல் அல்லது அமர்த்துதல் என்றெல்லாம் பொருள்படலாம். இப்போ கடவுள் கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாரு? கடவுளுடைய அழிவுக்கென்று, அது எரிபலியை போல அழித்து ஒழிக்க வேண்டும். எப்படி? ரொம்ப அழகாக வார்த்தை போடுறார் பாருங்களேன். முதல் தரமான, 2ஆம் தரமான இதெல்லாம் கொடுத்துக்கிறாரு. அற்பமானவைகளையும் பயனற்றவைகளையும் முற்றிலும் அழித்து போட்டார். அற்பமானவை, பயனற்றவை. இவளுக்கு அற்பம், கடவுளுக்கு அற்பம், மக்கள் முன்பாக அற்பம், தேவையில்லாத கொடுக்கிறார். மலாக்கி 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது தான். நீங்கள் கவர்னர்கிட்ட போக்கில் செருப்பை கழட்டி விட்டு கையை கட்டிட்டு இவர் எக்ஸலன்சி உள்ளே வரலாங்களா அப்படிம்பீங்க. கோயிலுக்கு வரும்போது செருப்பை போட்டுக்கிட்டு நெஞ்சை நிமித்திட்டு வந்து கோயிலுக்குள்ளே பேசிக்கிட்டு கடவுளை மதிக்காமல் அந்த அருமையான ஒரு செய்தியை சாடுகிறார். இறைவாக்கினர் மிக கடுமையாக சாடுகிறார். இப்போ ஒரு கவர்னர்கிட்ட போகும்போது, ஆட்சியாளர்கிட்ட போகும்போது, கலர்கிட்ட போகும்போது அப்படியே பட்டு சால்வை, ஒரு ஆளுயர மலர் மாலை, காசோலை போகிறீங்க. கடவுள்கிட்ட வரும்போது என்ன பண்ணுறீங்க? குருடானது, ஊனமுற்றது, கழிவானது, நல்லிழந்தடைந்தது அந்த காணிக்கைகளை குருக்களின் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவருக்கு லஞ்சம் கொடுத்து இது தகுதியான பள்ளிதான், சரியான பள்ளிதான் என்று சான்றிதழ் வாங்கி கொண்டு பள்ளி செலுத்துகிறீர்கள். அப்போ அது பைபிள் சொல்கிறாரு. மலாக்கி 10 நான் விளக்கி சொல்கிறேன் இல்லையே தெரியாது, இப்போ சொல்லிடுறேன் நான். அந்த ஆட்டு புழுக்குகளையும் அந்த மாட்டு சாணத்தையும் உங்கள் முகத்தில் அடிப்பேன்றார். பைபிள் அப்படியே இருக்குது. அதாவது கடவுளுக்கு உகந்தது எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கும்போது கடவுள் எந்த அளவுக்கு நம்மை குறித்து வருந்துகிறார் என்பதை பற்றியும் நம்மை பற்றி எவ்வளவு ஒரு யதார்த்த மனலை வெளிப்படுத்துறதுக்கு அந்த மலாக்கி புத்தகம் அழகான சொன்னார். அந்த ஆட்டு புழுக்கையும் சாணையும் உங்கள் முகத்தில் வீசி அடிப்பேன்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார். ரொம்ப கடுமையான வார்த்தைகள் அது. இப்போ கடவுளுக்கு கொடுக்கும்போது உயர்ந்ததை கொடுக்கணும், நல்லதை கொடுக்கணும், சிறந்ததை கொடுக்கணும். அதில் சவுல் தவறி போகிறார். அரசரை அவனை ஒரு கழுதை தேடிட்டு வந்தாங்க. கழுதை தேடிட்டு வந்த மனிதரை அரசு கட்டில் உகர்த்து வைத்து அழகு பார்த்தார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவருக்கு எதை கொடுக்குறாரு? அற்பமானவற்றை, பயனற்றவற்றை. யாருக்கு அற்பம்? உனக்கே அற்பம்னா கடவுளுக்கு என்ன? துச்சம். உனக்கே பயனற்றதுன்னா கடவுளுக்கு பயனா? பயனற்றதை, அற்பமானதை பழி செலுத்துகிற சவுளை ஆண்டவர் கண்டு மனம் வருந்துகிறார். அதான் ஆண்டவர் மனம் வருந்துகிறார் என்று 2 முறை வருகிறது இந்த பகுதியில். நான் முன்னுரையில் சொன்னேன். எதற்காக மனம் வருந்துகிறார்? உன்னை குறித்தல்ல, உன் செயலை குறித்தல்ல, உன் மனநிலை குறித்து, உன்னுடைய ஆக்ஷனை குறித்தல்ல, உன்னுடைய ஆட்டிடியூடை குறித்து. ஆண்டவர் செயலை குறித்து தீர்ப்பிடுகிறவர் அல்ல, நம்முடைய மனநிலை குறித்து தீர்ப்பிடுகிறவர். அதான் சவுலுக்கு அந்த மனநிலை தான், ஆட்டிடியூடு ரொம்ப மோசம். அற்பமானது, பயனற்றது. உனக்கே அற்பம், பயனற்றதுன்னா ஆண்டவருக்கு அதை ஏன் கொடுக்குற? அதை கொடுக்குறோன்னா உன்னுடைய மனநிலை என்ன? உன்னுடைய மனநிலை ஆண்டவர் அற்பமானவர், பயனற்றவர் நீ நினைக்கிற. அதனால் அற்பத்தையும் பயனற்றதையும் ஆண்டவருக்கு பள்ளி கொடுக்குற. அதுதான் இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் அழகாக படம் பிடித்து சவுலுடைய உண்மையான மனதை அப்படி முகத்திரை கிழித்து இதுதான் சவுல் என்று காட்டுகிறார். ரொம்ப கடுமையான வார்த்தைகள் அந்த பகுதியை நம்ம சொல்ல ஆசைப்படுறேன். அற்பமானது, பயனற்றது. சவுல் இந்த 15ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை நிலைகளில் 3 நிலைகளில் தவறுகிறார். ஒரு நெகட்டிவ் கேரக்டராக சித்தரிக்க விரும்பலை, ஆனாலும் அதில் இருக்கிற உண்மையை சொல்லாமல் இருக்க என்னால் முடியவில்லை. முதலாவது, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார், முழுமனதோடு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் சொன்னதை செய்கிறார், ஆனால் முழுமையாக செய்யவில்லை. ஆண்டவருக்கென்று பழி செலுத்துகிறார், தகுதியானவற்றையும் நேரியவற்றையும் பழி செலுத்தவில்லை. 3 நிலைகள் அவர் தவறி போகிறார். 3 காரணம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வருவோமே. இப்போ உண்மையை சொல்லணும், முழு உண்மையை சொல்லணும் இல்லைங்களா? முழு உண்மையை சொல்லணும். நாம் அருள்பொழிவு செய்யப்படுகிறோம். எதற்காக? ஆண்டவரின் பணிக்காக. அது குருவாக அல்லது துறவர சகோதரியாக அல்லது அருட் சகோதரராக, வேதியராக, மறைப்பரப்பு சாட்சிகளாக, இறை மக்களாக, பங்கு தலங்களிலே பங்கு செயலராக, பங்கு பேரவை உறுப்பினராக, அல்லது நிதிக்குழு நிர்வாகிகளாக, அல்லது எந்த பக்த சபையின் தலைவராக இருந்தாலும் அது இறைவனின் அழைப்பு. அந்த அழைப்பில் முழுமையாக நம்மளை தரணும். சவரிதாஸ் ஐயாவுடைய அழகான வார்த்தை இதுதான். வாழ்வது ஒரு முறை, அது இயேசுவுக்காக வாழ்ந்தோம் என்றால் அது ஒருபோதும் வீணாகாது. பயனுள்ள வாழ்க்கை, பொருளுள்ள வாழ்க்கை என்று அவர் சொல்லுவார். திரும்ப திரும்ப சொல்வாரான். சின்ன பையனாக இருக்கும்போது அவர் சொல்ல வார்த்தை மனதில் பதிய வைத்தேன். அவருக்கு என்று மனமார்ந்த நன்றிகள். எதுக்காக நான் சொல்கிறோம்னாக்க, நிறைவு கொடுக்கணும். கடவுளுக்குன்னு அந்த ஒரு பணி ஏற்கிறோம், கடவுள் பேரால் ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னாக்க முழுமையாக, நிறைவாக, வல்லமையாக செய்யணும்.
அதான் வந்து உண்மையான மனதில். இந்த 22, 23 வசனங்கள் ஒரு வார்த்தை வரும் பாருங்கள், அதை நான் சொல்கிறேன். ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எது? எரிபலிகள் பிறபலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? ரொம்ப அழகான ஒரு கேள்வி, அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி. அப்படி நெத்தியில் அடித்த மாதிரி பாயிண்ட் பிளாங்கில் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி. என்ன பள்ளி செலுத்துகிற நீயே? கருத்து எழுதி பள்ளி செலுத்தினா முடிஞ்சதா? கீழ்ப்படிதல் முக்கியங்கிறார். அழகாக சொல்கிறார், நாம் பள்ளிகளை விட கீழ்ப்படிதல் மிக முக்கியங்கிறார். கீழ்ப்படிதல் யாருக்கு? இறை அடியார்களுக்கு, இறைவனுடைய திருச்சபையுடைய பிரதிநிதிகளுக்கு, இறைவனுடைய பதிலாளர்கள் இருப்பவர்களுக்கு, இறை திட்டத்திற்கு, இறைவனுடைய மகிமைக்கு என்று நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் உண்மையாகவே ஒரு தாவீதை போல, ஒரு சாலமோனை போல, ஒரு எலியாவை போல, ஒரு எரேமியாவை போல வல்லமையுள்ள செயல்படுவோம். அந்த முழுமையான கீழ்ப்படுதல் இல்லாமல் தை வில் பி டன்னு சொல்லிட்டு மை வில் பி டன்னு செய்ய ஆரம்பித்தோன்னு வச்சுங்களேன், அங்கே ஒன்றும் நடக்காது. அதான் முதல் கருத்து. சவுல் அங்கே தவறி போகிறார். இரண்டாவது, ஆண்டவர் சொன்னார் நான் செய்தேன். ஆண்டவர் என்ன செஞ்சார், நீங்கள் என்ன செஞ்சீங்க என்று சவுலை பார்த்து நாம் கேட்கிறோம். நம்மை பார்த்து அதான் சொல்வார், இதோ அடிமை என்று சொல்லி ஒவ்வொரு அழைத்தல் வாழ்விலும் கரங்களிலே கிறிஸ்துவ எண்ணெய் தைலம் பார்க்கப்பட்டு நாம் அபிஷேகம் செய்யப்படுகிறோம். குத்துறவர் வாழ்வும் அதே ஒரு புனிதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லது பங்கு தளத்தின் பல்வேறு பணிப்பொறுப்புகளிலே நாம் நியமிக்கப்படுகிறோம். எல்லாமே அழைப்பு தான். அதனுடைய நிலைகள் ஒருபோதும் மாறுபது. கடவுளிலிருந்து வருகிற உன்னதமான அழைப்பு. இறைவா, இதோ திருவிழத்தை நிறைவேற்ற வருகிறேன். பங்கு பணியாளராக, பேரவை தலைவராக, நிதிக்குழு நிர்வாகியாக, திருவிழிப்பாட்டு குழுவினராக, அல்லது மறைமாவட்ட விவிலிய குழுவினுடைய தலைவராக, மறைமாவட்ட மெய்ப்பனுடைய தலைவராக, எல்லாமே அழைப்பு தான். அந்த அழைப்பை செய்கிறேன் என்று வந்தால் செய்யணும். தானும் செய்யாமல் செய்யவும் விடாமல் புட்டுக்கிட்டே இருந்தோம் என்றால் சவுளை போல் தான் தூக்கி எறியப்படுவோம். கடவுள்பாக அழுகிய பழங்கள் என்ன தூக்கி எறியப்படுவோம். செய்கிறேன்னு சொன்னால் செய்யணும். அதற்கான நேரம், காலம், உழைப்பு, தன்னார்வ தொண்டு, முன்னெடுப்புகள், மாறுபட்ட சிந்தனை, மாற்று கலாச்சார எண்ணங்கள் நமக்குள்ளாக வர்றதை அப்படி வெளிப்படுத்தி ஒரு வாக்கு சக்தியாக, உந்து சக்தியாக, இயக்கு சக்தியாக நம்ம முன்னாடி போகணும். அதுதான் வந்து சவுளுக்குள்ளாக இல்லாமல் போனது. அவர் வந்து அரசனாக திருப்பொழுது வேணும்னார். ஆனால் அந்த வருஷம் ஆண்டுடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடக்க தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். ஆண்டவர் சொன்னதை செஞ்சார். எதுக்கு செஞ்சார்? ஒப்புக்கு செஞ்சார். சொன்ன நான் செஞ்சேன். எப்படி செஞ்ச? அங்கே தான் அவர் தவறி போகிறார். நம்முடைய வாழ்வும் கூட செய்வன திருந்தச்சை என்பதை அழைத்தல் வாழ்வுக்கும் அர்ப்பண வாழ்வுக்கும் இல்லறத்தின் அழைத்தலுக்கும் ஒப்பிட்டு சொல்லலாம். ஒவ்வொரு ஞானஸ்தானம் பெற்றவரும் ஒரு அருங்கொடையாளர், ஒவ்வொரு ஞானஸ்தானம் பெற்றவரும் ஒரு இறைவாக்கினர், ஒவ்வொரு ஞானஸ்தானம் பெற்றவரும் இறை குருத்துவத்தில், இயேசுவின் குருத்துவத்தில் பங்கேற்கிறவர்கள், பொது குருத்துவத்தில் பங்கேற்கிறவர்கள். அந்த அரச குருத்துவ இறைவாக்கு பணிகளிலே பங்கேற்கிற நாம் முழுமையான முறையில் செய்வனை திருந்த செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒப்புக்கு, கௌரவத்திற்கு, வீண் கௌரவத்திற்கு, வரட்டு கௌரவத்திற்கு, மலர் மாலைகள் எல்லாம் எனக்கு மட்டும் வேண்டும், வேலைகளை யாரோ ஒரு செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்போக்கு இருந்தால் நாம் பணியாளர்கள் அல்ல. இயேசு சொன்னாரே, செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு சொல்லுங்கள், நாங்கள் செய்ய வேண்டியதை தான் செய்தோம், நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் என்ற அந்த சர்வன்ட்ஹுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த அடியாருடைய ஆன்மீகம் நமக்குள்ளாக வரவில்லை என்றால் நாம் நல்ல தலைமைத்துவத்தில் இருப்பதில் நமக்கு தகுதியே இல்லை என்பதை சவுல் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். இரண்டாவது. மூன்றாவது, கடவுளுக்கு கொடுக்கணுங்க. நிறைய சமயத்தில் கொடுக்கணும்னு நினச்சா நிறைய பேர் நினைப்பாங்க, காசு, பணம் அல்லது பேங்க் பேலன்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, நகை, இதுதான் கடவுளுக்கு கொடுக்கணும், நிலத்தில் சாமிக்கு எழுதி வைக்கணும்னு நினைப்பாங்க. கொடுக்கறதுக்கு மனம் முக்கியம் கிடையாதுங்க, நல்ல மனசு முக்கியம். பணம் முக்கியம் கிடையாது. நிறைய சமயம் கொடுக்கணும்னு ஜிபேயில் காசு இல்லையே, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் காசு இல்லையே, பர்ஸில் பணம் இல்லையே, வீட்டில் பீரோவில் காசு இல்லையே, எதை கொடுக்கறதுன்னு யோசிப்போம். கடவுள் கொடுக்கறதுக்கு நல்ல மனது கேட்கிறார். சவுல்கிட்ட வந்து எதையுமே கேட்கல, நல்ல மனசு கேட்கிறார். கடவுள் வந்து உன் வீட்டு ஆடுகளை கேட்கிறேனா, உன் வீட்டு மாடுகளை கேட்கிறேனா, உன் ஆடுகளின் மாடுகளின் ரத்தத்தை நான் நிலைப்பார்கிறேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் கேட்கிறார். என்ன கேட்குறேன்? உன் நல்ல மனசை கேட்குறேன். அந்த நல்ல மனசு என்ன, பணத்திலிருந்து வர்றதா? அல்ல. நல்ல மனம் என்பது தூய்மையான சிந்தனை, ஒத்துழைப்பு தருகிற நல்மனம், ஊரோடு ஒத்துப்போவதும் ஊர் கூடி தேரெடுப்போம் என்ற ஒற்றுமை உணர்வு, பகுத்து பார்க்காமல், பிரித்து வைக்காமல், வேறுபடுத்தி பார்க்காமல் அரவணையை அணைத்து செல்கிற நற்பண்பு, இதுதான் வந்து அந்த கடவுளுக்கு உகந்த நல்ல மனப்பாங்க. அதுதான் கடவுள் வந்து சவுல்கிட்ட கேட்குறார். அந்த மனப்பக்குவத்தில் வளரும்போது வாழ்வு பிறக்கிறது, மீட்பு எல்லாருக்கும் சென்று சேர்க்கிறது, என்னுடைய மீட்பு திட்டத்தின் பயன்கள் பலரையும் சென்று அடைகிறது. அதற்கு தடையாக நாம் இருந்தோம் என்றால் நாம் முழுமையாக கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்தவில்லை, நிறைவானதை கடவுளுக்கு தரவில்லை என்பதுதான் இந்த இடத்தினுடைய தாழ்மையான கருத்து. சில சமயத்தில் கொடுக்கணும்னு சொல்லல, இன்னொரு கருத்தை சொல்கிறேன். 2 கருத்தை சொல்லி இந்த பகுதியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ரொம்ப அழகான பகுதி. சவுலை பற்றி நிறைவாக நாம் பேசினோம். ஏழையை பற்றி பேசும்போதும் அடுக்கடுக்கான வாழ்வியல் சிந்தனைகள் நமக்குள்ளாக வந்தது. இந்த சவுலை பற்றி பேசும்போதும் எதிர்மறை பாத்திரத்தில் நிறைய கருத்துக்கள் வருகிறது. ஏனென்றால் நம்மை நாம் திருத்திக் கொள்ளவும், நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளவும், நம்மை நாமே சுட்டுக்கொள்ளவும், நம்மை நாமே
மெருகூட்டிக் கொள்ளவும் இந்த பகுதி உதவியாக இருக்கும் என்பதனால் இந்த சிந்தனை. இப்போ வந்து கடவுளுக்கு கொடுக்கணுன்ற போது பணத்தை பற்றி சொல்ல, நல்ல மனசை பற்றி சொன்னேன். சில சமயத்தில் கொடுப்பதற்கு மனம் இருந்தால் எதை வேணாலும் கொடுப்பங்க. உங்கள் நேரத்தை கொடுப்பங்க, உங்கள் உழைப்பை கொடுப்பங்க, உங்கள் அறிவை கொடுப்பங்க, உங்களுடைய திறமையை கொடுப்பீங்க, உங்களுடைய நல்ல மனதை கொடுப்பீங்க, உங்களுடைய உற்சாகத்தை கொடுப்பீங்க, உங்களுடைய உத்வேகத்தை கொடுப்பீங்க, உங்களுடைய ஆலோசனை கொடுப்பீங்க, உங்களுடைய அறிவுரையை கொடுப்பீங்க. இதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சோன்னா எதை வேணாலும் கொடுக்கலாம். பணம் காசு தான் கொடுக்கணும்னு விஷயம் கிடையாது. நல்ல மனசு தான் எல்லாத்தையும் கொடுக்கலாம், நல்ல கொடுப்போம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். துரும்பு கிள்ளி போட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னால் துள்ளி குதிக்குமா, தமிழில் பழமொழி சொல்கிறாங்க. அந்த உற்சாகம் கொடுக்கறது. துரும்ப பார்த்து மாப்பிள்ளைன்னா துள்ளி குதிக்குன்றாங்க. எத்தனை மனிதர்கள் தங்கள் கையில் ஒரு பலகை வைத்து என்னை பாராட்ட மாட்டீர்களா, என்னை பாராட்டுகளா என்று தவிப்போடும் எதிர்பார்ப்போடும் விளாவிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து பிராவோ, வெல்டன், வெரி குட், இந்த ஒரு தாராளமான பாராட்டுரை அவர்களை வாழ்நாள் முழுவதும் சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும், செயல்படுத்த வைக்கும். அந்த பாராட்டுரைகள், உத்வேகங்கள், தட்டி கொடுப்பது, தட்டி கேட்பது, இதெல்லாம் கொடுக்க வேண்டிய தன்மைகள். பல இடங்களில் குருக்களோ துறவுற சகோதரிகளோ தன்னந்தனியாக திக்கி திணறி போராடுகிற தன்மைகளை நாம் பார்க்கிறோம். உதவுவாரவும் நல்ல ஆலோசனை கொடுப்பாரும் இல்லாமல் எத்தனை பொதுநிலைகள், எத்தனை வழக்கறிஞர்கள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை இராணுவ போராளிகள், எத்தனை அரசு ஆட்சியில் பணிபுரிகின்ற அரசு அலுவலர்கள் எனக்கு எதற்கு வம்பு என்று ஒதுங்கி பார்ப்பதால் தான் திருச்சபை இன்றும் நோஞ்சானாக இருக்கிறது. அத்தனை பேரும் ஊர் கூடி தேரெடுத்தால் இந்த தேர் ராஜபாட்டிலே தேரோட்டமாய் போகும். இணைந்து வர அழைக்கப்படுகிறோம். சவுலை பார்த்து கொடுக்க நல்லதை கொடுன்னு சொல்கிறார். நீ பயனற்றதையும் அற்பமானதையும் கொடுத்து அடங்கி போய்கிறாய். ஆண்டோர் உனக்கு MBBS கொடுத்தார், அவருக்கு என்ன கொடுக்குற, 5 ரூபா நோட்டை கொடுக்குற, போதுன்னு நினைக்கிறேன். அதில் வாழ்க்கை. நிறைவாக கொடு, நல்லது கொடு, முழுமையாக கொடு, ஆண்டோருக்கு உகந்தது கொடு. அதுதான் சவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறார் இல்லைங்களா? அதுதான் வந்து மிக முக்கியமான பகுதியாக நாம் பார்க்குறோம். உயர்ந்ததை, நல்லதை, நேரியதை, ஆண்டோருக்கு பிரியமானதை நம்ம கொடுக்க அழைக்க சவுல் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த 3 கருத்துக்கள், கீழ்ப்படிதல் பழையவிட மேலானது, நல்லதை, ஒன்றுபட்ட மனதை ஆண்டோருக்கு நிறைவாய் தருவது, மூன்றாவதாக ஆண்டவர் விரும்புகிறதை கொடுப்பது. இந்த 3 காரியங்களிலும் சவுலை நாம் பின்பற்றி ஒரு மாற்று மனிதராக அவரை சந்தித்து அவர் போல் இல்லாமல் நாம் இறைவன் விரும்புவது போல் இருப்போம் என்று நாம் முன்னேறி சென்றால் நாம் தாம் இறைவன் விரும்பும் நல்ல தலைவர். அந்த பகுதிக்கான நிறைவை நாம் பார்ப்போம். அடுத்த 24 வசனங்களிலே சவுலுக்காக ஒரு தீர்ப்பு எழுதப்படுகிறது. அந்த தீர்ப்பின் தன்மை, அந்த தீர்ப்பினுடைய பின்புலம், அந்த தீர்ப்பில் அடங்கியிருக்கிற இறையியல் வாழ்வியல் கருத்துக்களை சிந்தித்து பார்க்க உங்களை நான் அழைக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நம்ம போவோம். தந்தை அவர்களே, எனக்கு இந்த 1 சாமுவேல் 15 1 முதல் 9 எந்த கேள்வியும் இல்லை தந்தை அவர்களே. 10 முதல் 34 35 இனி எந்த கேள்வி வருமா என்பது எனக்கு தெரியாது தந்தை அவர்களே. ஆனால் இதற்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு வரியில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது தந்தை அவர்களே. வரியா படிச்சிருக்கீங்க, நன்றிகள். வரி என்னன்னா, தெரிஞ்சா சொல்றேன், சொல்லுங்க. அந்த வரி என்னன்னா சாமி, அரசர் சவுல் புறக்கணிக்கப்படல் என்று இருக்குது சாமி. தலைப்பு எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்து எனக்கு சந்தேகம் வந்தது. அரசர் சவுல் என்று இருக்கின்றது, அரசர் தாவீது என்றோ தாவீது அரசர் என்றோ ஏதேனும் எங்காவது ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று 1 சாமுவேல் தொடங்கி 2 சாமுவேல் வரை தேடி பார்த்து விட்டு தந்தை அவர்களே, எங்கேயுமே அரசன் தாவீது என்றோ தாவீது அரசன் என்றோ தலைப்பு கொடுக்கப்படவில்லை. தாவீது இவ்வாறு, தாவீது அவ்வாறு என்று கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு வித்தியாசம் ஏன் என்று ஒரு கேள்வி தந்தை அவர்களே. உங்கள் கேள்வி மிக அழகான ஒரு கேள்வி, அற்புதமான ஒரு கேள்வி கூட. விவிலியத்தை ஆழ்ந்து படிக்கிறீர்கள் என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு அருமையான கேள்வி. உங்களுடைய பாராட்டுகளை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கேயுமே வந்து சவுல் அரசர் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டாலும் எந்த இடத்திலும் தாவீது அரசர் என்று சொல்லப்படாத ஒரு செய்தியை நீங்கள் அழகாக சுட்டி காட்டினீங்க. சின்ன சின்ன கருத்துக்கள் வந்து நமக்கு நிறைவான நன்மைகளை நமக்கு தரும். இந்த ஒரு கருத்தில் வந்து ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன். இதற்கான இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியருடைய மனப்பக்குவத்தையும் மனப்பாங்கையும் பின்னாடில் தாவீது அரசை பற்றிய செய்திகள் வரும்போது சொல்கிறேன். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவருடைய ஆட்சி காலம் வந்து உன்னதமான ஆட்சி காலம். சாமானியர்களும் சரித்திரத்தை படைக்கலாம் என்ற ஒரு மாபெரிய வலிய சக்தியாக தாவீது வந்தார். இறைவாக்களாக இருந்த சாமுவேல், நீதித்தலைவராக இருந்த சாமுவேல், 3 ஒட்டுமொத்தமாக இருந்த சாமுவேலுக்கு இறைவாக்கு தன்மையில் இறைவாக்கு அருளப்படுகிறது. ஏனென்றால்